ஒரே ஊர் தான். ஆனா ஏன் நம்ம ஒதுக்குப்புறமா இருக்கணும்? ஏன் நம்மளுக்கு மட்டும் ஏன் நகர்னு வைக்கலாமே, ஏன் காலனின்னு வைக்கிறாங்க? இந்த ஒரு வீடியோவை நிறைய பேர் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதுல இந்த பொண்ணு ஒரு கரெக்டான கேள்வியை வச்ச மாதிரி எனக்கு ஒண்ணு தோணும். பெரும்பாலான ஊர்ல இந்த காலனி தெரு, காலனி அப்படின்னு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இருக்கிற பகுதியை மட்டும்தான் அந்த காலனி தெருன்னு சொல்லுவாங்களே தவிர மத்த இடத்துல பாத்தீங்கன்னா நகர் தெரு அப்படின்னு போயிடும். பொதுவா அந்த வயசானவங்க எல்லாம் நீங்க எந்த ஏரியால இருந்து வரீங்கன்னு கேட்கும்போது நான் இந்த காலனில இருந்து வரேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா ஓ அந்த காலனியா அப்படின்னு அவங்க ஒரு ஜட்மெண்ட்டுக்குள்ள வந்துருவாங்க. இவங்க அந்த ஜாதியை சேர்ந்தவங்க தான். ஒரு மாதிரி இலக்காரமா பேசுறது அந்த இழுவையிலே காட்டி கொடுத்து அப்படியே என்னமோ ஒரு இலி சொல் மாதிரியே மாறிடுச்சு. அதான் இந்த பொண்ணு கரெக்டா ஒரு கேள்வி எழுப்புனா அந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டா அரசாங்க ரீதியா கிடைச்சிருக்கு. நேற்று ஏப்ரல் 29ஆம் தேதி. ஒரே ஊர் தான். ஆனா ஏன் நம்ம ஒதுக்குப்புறமா இருக்கணும்? ஏன் நம்மளுக்கு மட்டும் ஏன் நகர்னு வைக்கலாமே, ஏன் காலனின்னு வைக்கிறாங்க அப்படின்ற क्वेश्चन எனக்கு இருக்கு. பேரே வந்து டிஸ்கிரிமினேட்டிவா இருக்கு. இந்த மண்ணின் ஆதி குடிகளை இழிவுபடுத்தும் அடையாளமாக காலனி என்ற சொல் பதிவாகி இருக்கிறது. ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசை சொல்லாக மாறி இருப்பதால் இனி இந்த சொல் அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது புழக்கத்திலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நீதி பேசி தீண்டாமையை எதிர்க்கிற டிஎம்கே பொறுத்தவரை இந்த இனிஷியேட்டிவ் ரொம்ப லேட். பட் தாமதமா பண்ணாலும் ஒரு தரமான விஷயத்தை இப்பவாச்சும் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்களே அப்படின்னு நினைச்சு பாராட்டி. ஏன்னா அந்த வீடியோ நிறைய இடத்துல பரவிட்டு இருந்துச்சு. அதோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். எல்லா இடத்துலயுமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், ஆனா 1-2 நெகட்டிவ் கமெண்ட். அதை நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன். கேள்வி காலனின்ற வார்த்தை அப்படி என்ன இழிவா இருக்கு, எதுக்காக அதை போய் நீக்க சொல்றாங்க? சொல்றேன். காலனின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரு குரூப் ஆஃப் மக்கள் வாழும் இடம், அதுவும் இன்னொரு பெரிய ஆதிக்க சக்தியால அடக்குமுறையில அடக்கி ஆளப்படும் இடமா பார்க்கப்படும். இன்னொரு அர்த்தமும் வருது. அதை வேணும்னா நீ கூகுள்ல தேடி பார்த்துக்க. அதை எனக்கு சொல்ல மனசு வரல. அப்படி காலனில எந்த பிரச்சனையும் இல்லன்னு நீ சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டா நீ வாழ்ற அண்ணா நகர், கே நகர், டி நகர் இது எல்லாத்தையும் அண்ணா காலனி, கே காலனி, டி காலனி அப்படின்னு மாத்திருவோமா? ஓகேனா சொல்லு, ரெக்வஸ்ட் பண்ணுவோம்.